தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக நிலைத்த விலையை பொறுத்த மட்டும் பொருளாதாரமாக அது இருக்கிறது. குறிப்பாக பிரைஸ் இண்டெக்ஸஸ் விலைவாசியினுடைய அளவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு இந்தியாவை விட நம்ம குறைவாக இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து சேலத்திற்கு நேரடியாக புதிய ரயில் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் சேலம் ஆகிய 3 ரயில்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே ரயில் சேவையாக இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து இந்த ரயில் சேவை தொடங்கியதால் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் இந்த ரயிலில் பயணம் மேற்கொண்டார். மயிலாடுதுறையிலிருந்து காலை 6:20 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பிற்பகல் 1:45 மணிக்கு சேலம் சென்றடைகிறது. மறுமார்க்கமாக சேலத்தில் மதியம் 2:05 மணிக்கு புறப்பட்டு 9:40 மணிக்கு மயிலாடுதுறை சென்று சேர்கிறது. சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு அருகே தனியார் ஜவ்வரிசி ஆலை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் உட்கோட்டத்தில் சுமார் 150 மரவள்ளி கிழங்கு மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகின்றன. காட்டுக்கோட்டை ஊராட்சி பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 20ற்கும் மேற்பட்ட மரவள்ளி கிழங்கு அரவை ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த ஆலைகளிலிருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் பாசன கால்வாய்களில் கலக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் புதிதாக தனியார் ஜவ்வரிசி ஆலை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் தொடர்ந்து 76 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி மாணவர்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். தனியார் பயிற்சி மையம் சார்பாக நடைபெற்ற இந்த சாதனை முயற்சி நிகழ்வில் 577 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியை நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் விஜய் வசந்த் தொடக்கி வைத்தார். இச்சாதனை முயற்சியை அங்கீகரித்த யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பினர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். நாமக்கல் மாவட்டம் நரிக்கல் கரடு பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 120ற்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்றன. இதில் வெண்ணந்தூரைச் சேர்ந்த கரடு விநாயகா பிரதர்ஸ் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. கேரள மக்களின் வசந்த விழா என்று அழைக்கப்படும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி தோவாளை மலர்ச்சந்தையில் ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்துள்ளனர். ஓணம் விழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் தோவாளை மலர்ச்சந்தைக்கு பூக்கள் வரத்து அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு முதலே கோவில்பட்டி, ஒசூர், பெங்களூரு, ராயக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சந்தைக்கு பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. கேரளாவிலிருந்து வந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் பூக்களை வாங்கிச் சென்றனர்.
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூக்களின் விலை குறைவாகவே காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக பிச்சிப்பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், மல்லிகை 800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே நேரம் கேரளாவில் பூ விவசாயம் அதிகரித்திருப்பதால் சந்தைக்கு அங்கிருந்து வருபவர்கள் எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஸ்ரீமதுரையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர், மன்ற உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அனைத்து பணியாளர்களுக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. சிங்கக்குட்டியை தாய் சிங்கம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மிருகக்காட்சி ஊழியர்கள் அதனை பொறுப்பேற்று வளர்த்தனர். இந்நிலையில் பிறந்து 5 மாதங்களான சிம்பா தற்பொழுது தெஹிவளை மிருகக்காட்சி சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கு வரும் பார்வையாளர்களுக்கு சிம்பாவை காண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறவுள்ள 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அகமதாபாத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்க உள்ளது. இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் இடையிலான போட்டி அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதி கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து அணியின் கேப்டன்களும் பங்கேற்க உள்ளனர். தொடக்க விழாவில் பாலிவுட் பிரபலங்களின் நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை சராசரி அளவை விட 47 விழுக்காடு குறைந்திருப்பது தமிழகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரியவந்துள்ளது. கேரளாவை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை காலமாகும். இந்த 4 மாதங்களில் சராசரியாக 2018.6 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். கடந்த ஆண்டு 1736 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 1702.3 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் 894.4 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியுள்ளது. இது சராசரி அளவை விட 47 விழுக்காடு குறைவு. இடுக்கியில் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 2138 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில்
786.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது வழக்கமான அளவை விட 63 விழுக்காடு குறைவாகும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாததால் முல்லை பெரியாறு அணையை நம்பி சாகுபடியை தொடங்கியிருக்கும் தமிழக விவசாயிகள் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 118 அடியை நோக்கி சரிந்து வரும் நிலையில் முதல் போக சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தொடங்கும் பருவமழை ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தீவிரமடையும். ஆனால் கேரளாவில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான இடுக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வறண்டு காணப்படுகிறது. இதனால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 93 கன அடியாக சரிந்துள்ளது. பாசனத்திற்காக அணையில் இருந்து தமிழகத்திற்கு 400 கன அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணையில் நீர்மட்டம் 118.25 அடியாக சரிந்தது. அணையின் நீர் இருப்பு 2312 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 104 அடியாக குறைந்தால் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காது என்ற நிலையில் கம்பம் பள்ளத்தாக்கில் முதல் போக சாகுபடியை தொடங்கியுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3423 கன அடியிலிருந்து 1024 கன அடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து பாசனத்திற்காக சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து குறைந்து நீர்த்திறப்பு அதிகரித்திருப்பதால் நீர்மட்டம் 50 கோயிலில் சோம்நாத் வழிபட்டார். அப்போது அறிவியலும் ஆன்மீகமும் தான் பயணிக்கும் இரட்டை பாதைகள் என்று தெரிவித்தார். இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் பெண்களை கவரும் வகையில் பல்வேறு சலுகைகளை அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்து வருகிறார். அதன்படி பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் 1250 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இது சிறிது சிறிதாக 3000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது என சமாஜ்வாதி கட்சி அறிவித்திருக்கிறது. இதோடு சேர்த்து அக்கட்சி 6 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அனைத்து 230 தொகுதிகளிலும் போட்டியிட சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவுறுத்தியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் ராமாயண் சிங் பட்டேல் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்கும் திட்டம் இல்லை என்றும் சமாஜ்வாதி கட்சி தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் களமிறங்கும் இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக காங்கிரசும் சமாஜ்வாதியும் திகழும் நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெறும் மத்திய பிரதேச தேர்தலில் இக்கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளது.
ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து 4 அல்லது 5 கட்சிகள் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் சேரும் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அலோக் சர்மா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அலோக் சர்மா, பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பங்கு பெற்ற 38 கட்சிகளில் 4 முதல் 5 கட்சிகள் தங்கள் அணிக்கு வருவது தொடர்பாக பேசி வருவதாக தெரிவித்தார். மும்பையில் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பிணை கோரும் மனுவை சிறப்பு நீதிமன்றத்தால் விசாரிக்க இயலாது என்றும் சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தை அணுகுமாறும் நீதிபதி அறிவுறுத்தினார். அத்துடன் அடுத்த முறை விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்த நீதிபதி காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக அனுமதி வழங்கினார். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு கலந்தாய்வு நடப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தால் மாணவர்கள் வேறு படிப்பை தேர்வு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள் இடஒதுக்கீடு வழங்க கோரும் கோப்பிற்கு மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை. இதனால் வழக்கமாக ஆகஸ்ட் மாத மத்தியில் தொடங்கும் கலந்தாய்வு இதுவரை தொடங்காமல் இருந்து வருகிறது. இதனால் விண்ணப்பித்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்குமா, இல்லை வேறு படிப்பை தேர்வு செய்யலாமா என குழப்பத்தில் உள்ளனர். இந்நிலையில் உடனடியாக கலந்தாய்வை நடத்த பெற்றோர் மாணவர் அமைப்பினர் சென்டாக் அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். பறிமுதல் செய்தனர். 2 சொகுசு கார்கள், சிறிய சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன.
அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பழங்கால நாணயங்களை விற்றது உறுதி செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 14 லட்சம் ரூபாய், தங்க நாணயங்கள், கார், ஆட்டோ போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுபற்றி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நீரஜ் சோப்ரா இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணைக்கு நீர்வரத்து முற்றிலுமாக நின்றது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியான மூல வைகை ஆறு வறண்டு போன நிலையில் அணைக்கு நீர்வரத்து சரிந்து நீர்மட்டம் 47.01 அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 1623 மில்லியன் கன அடியாக உள்ளது. இந்நிலையில் குடிநீர் மற்றும் பாசனத்துக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 69 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு கலந்தாய்வு நடப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தால் மாணவர்கள் வேறு படிப்பை தேர்வு செய்ய முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கும் கோப்புக்கு மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் வழக்கமாக ஆகஸ்ட் மாத மத்தியில் தொடங்கும் மருத்துவ கலந்தாய்வு இதுவரை தொடங்கப்படவில்லை. இதனால் விண்ணப்பித்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்குமா இல்லை வேறு படிப்பை தேர்வு செய்யலாமா என்ற குழப்பத்தில் உள்ளனர். கலந்தாய்வை உடனடியாக நடத்துமாறு சென்டாக் அதிகாரிகளை சந்தித்து பெற்றோர், மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் தொடர்ந்து 76 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி மாணவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். தனியார் பயிற்சி மையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் 577 மாணாக்கர் பங்கேற்று சிலம்பம் சுற்றி அசத்தினர். காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். மாணாக்கரின் திறமையை யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பினர் சாதனையாக அங்கீகரித்து மாணாக்கருக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தஞ்சாவூர் சோழர் அருங்காட்சியகம் மற்றும் சென்னையில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்க ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை ஹீமாயூன் மஹால் பாரம்பரிய கட்டடத்தில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்க 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதேபோல் தஞ்சையில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அப்போதைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு வெளியிட்டார். இதை செயல்படுத்தும் விதமாக இந்த அருங்காட்சியகம் அமைக்க ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் பழைய கார்களின் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டிருந்த ரோல்ஸ் ராய்ஸ், வால்வோ, ஷெவ்ரோல்ஸ், பென்ட்லி போன்ற முன்னணி கார் பிராண்டுகளில் பழமையான மாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இந்த கார்கள் வரும் 28ஆம் தேதி புதுச்சேரியில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.